ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்சட்டியில் வந்து மீன் குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்லாமா? இப்போ மண்சட்டியில் நம்ம வந்து நல்லெண்ணெய் நம்ம ஊற்றி போகிறோம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து நல்லா நசுக்கி போட்டுக்குங்க. வடகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இருந்து 2 போட்டுக்குங்க. நல்லா நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா நசுக்கி நீங்கள் அதில் போட்டு அதில் வதக்கிங்க. அது நல்லா பொன்னிறமாக வதக்கிங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி 2 தக்காளி போட்டுக்குங்க. அதையும் நீங்கள் நல்லா வதக்கிங்க. இப்போ நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் வதக்கும் போது தக்காளி நல்லாவே நமக்கு வந்து வதங்கிடுங்க. இப்போ புளி கரைச்சிருக்கோம் இல்லையா, நல்லா திக்கான புளி நம்ம வந்து ஊற வச்சு தண்ணிலாம் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கிங்க. குழம்பு மிளகாத்தூளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உப்பு இருக்கு இல்லையா, உப்பு நம்ம போட்டு இப்போ நம்ம காய் எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வேணாலும் கத்திரிக்காய் போட்டுக்கலாம், மாங்காய் வேணாலும் மாங்காய் போட்டுக்கலாம். நான் 2மே நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் இருக்கு இல்லையா, வாஷ் பண்ண மீன் அதில் போட்டுக்குங்க. ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.